கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தின் பரபரப்பே இன்னும் அடங்காத நிலையில் மீண்டும் டெல்லியில் உள்ள நீதிமன்றங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்தான தகவல்களை விரிவாக பார்க்கலாம். அக்டோபர் 10ஆம் தேதி டெல்லி செங்கோட்டை அருகே கார் வெடித்து சிதறியதில் 13 பேர் கொல்லப்பட்டனர். 27 பேர் படுகாயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக டெல்லி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் தேசிய புலனாய்வு முகமை விசாரணை நடத்தி வருகிறது. விசாரணையில் இது பயங்கரவாதிகளால் நடத்தப்பட்ட தற்கொலை குண்டுவெடிப்பு தாக்குதல் என்பது உறுதி செய்யப்பட்டது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய காஷ்மீரைச் சேர்ந்த அமீர் ரஷீத் அலி என்பவர் கைது செய்யப்பட்டார். காரணம், தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் இவரது பெயரில் பதியப்பட்டிருந்ததுதான். இதுகுறித்து தேசிய புலனாய்வு முகமை இந்த கார் ஐஇடி தாங்கிய வாகனமாக மாற்றப்படுவதற்கு முன்பு வாகனத்தை வாங்க உதவுவதற்காக அவர் டெல்லிக்கு சென்றதாகவும் தற்கொலை தாக்குதல் நடத்திய உமர் நபியுடன் சேர்ந்து இவர் சதித்திட்டம் தீட்டியதாகவும் தெரிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட அமீர் ரஷீத் அலியை புலனாய்வு அதிகாரிகள் டெல்லியில் உள்ள பாட்டியாலா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருந்தனர். இந்நிலையில்தான் இன்று காலை டெல்லி பாட்டியாலா நீதிமன்றம் மற்றும் சாகோத் நீதிமன்றங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இதனால் டெல்லி காவல்துறையினர் மற்றும் வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு நீதிமன்ற வளாகத்தில் இருந்த நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் என அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு தீவிர சோதனை நடத்தப்பட்டது. தீவிர சோதனை நடத்தப்பட்டதை தொடர்ந்து சந்தேகத்திற்கு இடமான எந்த பொருளும் இல்லை என டெல்லி காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். இருப்பினும் பாதுகாப்பு கருதி இரு நீதிமன்றங்களிலும் கூடுதல் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தற்போது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.